லெட்ஸ் நம்ம கொஞ்ச நாளாக இயேசுவை பற்றி, இயேசு எனக்கு எதுக்கு வேணும், வை ஜீசஸ், ஆல்வேஸ் ஜீசஸ், இந்த டாபிக்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ஒரு நாளில் முடிக்கக்கூடிய காரியம் இல்லை, ஒரு சின்ன காரியத்தில் முடிக்கணும், இது பெருசு. இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல போன வாரமும் படித்தோம் நம்ம. இப்போ இந்த வாரம் அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளனேட்டரியாக படிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இயேசு கேட்டோடனே நம்மளுக்கு எல்லாம் ஒரு இது வரும். இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்தார் அப்படின்னு ஒரு இது பேசுவாங்க. அதான் கிமு கிபி, கிறிஸ்து பிறந்த பின். கிறிஸ்து பிறந்த பின்ன்றதுக்கு அடையாளம் என்ன அடையாளம்னா, கிறிஸ்து இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறக்கிறார். ஏனென்றால் பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக, மனுஷனுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு அவைகளிலிருந்து அவனை தப்பு வைக்கிறதுக்காக அவர் வருகிறார். அதான் கிறிஸ்து பிறந்த பின். இவங்க என்ன நினைச்சுக்கிறோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தாரு. 3000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த தாவீது, 3500 வருஷத்துக்கு முன்னால பிறந்த தாவீது பெரிய ஆளு நினைச்சுக்கிறோம். இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. சரி, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான், எனக்கு பின் வந்தவர் என்னிலும் பெரியவர். யோவான் ஸ்நானகரை பார்க்கலும் பெரிய ஆள் இல்லைன்றார் இயேசு. இதுவரைக்கும் மனுஷன் ஸ்திரீகளில் பிறந்த இடத்துல யோவான் ஸ்நானகரை பார்க்கலும் பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் எவன் சிறியவனோ, எவன் இங்க சிறியவனா இருக்கணும், அவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான் யோவான் ஸ்நானகனை விடன்னு சொல்றாரு. அவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு நல்ல காரியத்தை நமக்கு இயேசு கட்டளை கொண்டு வந்திருக்கிறார். நிறைய காரியங்கள் வரும். ஏன் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் பிறந்தார்னா, God was looking for a right kind of atmosphere to bring Jesus. ஆபேல் டைம்லே கொண்டிருக்கலாம், அப்ப இவ்வளவு பாவம் ஓடி இருக்காதுன்னு நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லை. ஆபேல் காலத்துல இருந்து ஓடல. பிசாசு ஆபேலை பார்த்தான், அவன் நல்லவனா இருக்கான்னு கொண்டுட்டான். இந்த நல்லவங்களை கொல்றது, கெட்டவங்களை விட்டு வைக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு கை வந்த கலை, அவன் பண்ற வேலை. நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய காரியங்கள். அதனால போட்டுக்கு கர்த்தர் அந்த ரோமன் கிங்டம் அது ஆனால் இட் வாஸ் டேபிள்ட் ஆஃப்டர் த மாடல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ காட் த ஃபாதர் இஸ் சிட்டிங் டவுன் இன் ஹெவன். அவர் உட்கார்ந்துக்கிறாரு, அங்கிருந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. இப்ப தேவனுடைய சித்தம், அந்த சித்தத்தை நாம் இங்க பூமியில செய்யறதுக்கு நாம இருக்கிறோம். அவர் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யணும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். இப்ப என்ன பிரச்சனைனா, அங்க நம்மளுக்கு அது தெரியறதில்லை, நம்மளுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குதுன்றது தெரியல. இப்ப ஏன்னா நம்ம கிறிஸ்துவ பத்தி சரியான நாலேஜ் இல்லை நம்மளுக்கு. எதுக்காக வந்தார், என்னென்ன அவர் வந்ததுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரியல. இப்ப இங்க இடத்துல பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவன். இப்ப நம்ம சுய ஞானத்தினாலே நம்ம போயிட்டு உட்காந்து இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மல்டிமீட்டர் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது. இந்த பேரநாமல் ஆக்டிவிட்டிஸ் அதுன்னு பார்த்துருப்பீங்க எல்லாம் டிவியில. பேரநாமல் ஆக்டிவிட்டிஸ்னா ஆவிகளுடைய அது இருக்கும்போது ஒரு இது இருக்குது, அந்த மீடியா அதை எடுத்து கொண்டு போய் அது மீட்டர் காமிச்ச உடனே அது அந்த ஸ்பிரிட் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது காட்டி கொடுத்துரும். God is beyond that. ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை மீட்டர் காட்டி கொடுத்துரும் ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு.
சம்திங் சென்டிங் சிக்னல்ஸ், அதை பிக்கப் பண்ணிடும். அப்புறம் அது பேசுது. இதை வச்சு தான் உங்களுக்கு அந்த மூவிலாம் எடுக்கிறாங்க. இவ்வளோதான் மனுஷனால முடியும். அதுக்கு மேலே தேவனை பற்றி அறியறதுக்கு முடியாது. அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன தேடிவா, நான் உனக்கு நானே பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்னா வேதத்தின் மூலமாக பேசுகிறேன். அதான் போட்டிருக்கு, உலகமானது சுய ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். I will try to learn about God in my own way. No, you can't. See, to know about the Lord God, you need the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக தான், அதான் இயேசு சொன்னார், ஆவியானவர் வரும்போது என்னை குறித்து அறிவிப்பார். அதனால அவர் இயேசுவையும் தேவனையும் மகிமைப்படுத்துவார். அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஆவியானவர் துணை வேணும். ஆவியானவர் நம்ம ஒன்றும் புரியாது. நம்ம எப்பவுமே ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா ஒரு கிறிஸ்டியனா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அது தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் எனி வே. ஒரு காலம் நம்மளை ஹெல்ப் பண்ணாது. வாட் இஸ் அவர் கனெக்ஷன் பிட்வீன், நம்ம மனுஷனுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. அவன் மனுஷன் ஒரு சின்ன தவறு செய்யும் போது அதை அடிச்சுக்கும். ஐயோ, இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்க 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 அடிக்கும். ஆனால் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பொய் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு அது பொய்யே அவங்களுக்கு வாழ்க்கையை அமைஞ்சிட்டனால அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தேசத்தில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அதுதான் எடுத்துட்டு பார்ப்பாங்க. அவங்க கர்த்தரை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா பொய்க்கும் கர்த்தருக்கும் வித்தியாசம் பயங்கரமா இருக்குது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் ஒரே கமாண்ட் கொடுத்தாரு, பொய் சொல்லாது இருப்பாரு. இயேசு மத்தேயுல சொல்லிட்டாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இது இயேசு சொன்ன வார்த்தை. இதுதான் லா. நான் இதுக்கோசரம் நான் பெரிய கமெண்ட்ரி எல்லாம் அடிச்சிட்டு இருக்க முடியாது. இது என்னத்துக்கு பொய் சொல்றோம்? ஒரு பொய் சொன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மார்க்கெட் இன்னொரு பொய், இன்னொரு பொய், இன்னொரு பொய், இன்னொரு பொய், அப்படியே. So sin after sin after sin after sin after sin. Tell the truth, finish it off and go. இதுதான் நானு. இப்ப உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், நம்ம புக் நாலேஜ் இல்லாட்டி நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் நாலேஜ், நிறைய பைபிள்ல கூட இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆக்யூரேட்டா இருக்கணும். சுயநலத்தினால இது படிக்கும்போது யூ கெட் யுவர் செல்ஃப் அலைன்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவார். டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார், இதுதான் அர்த்தம். இன்னைக்கு இந்த யுக்ரைன் வார் போது we are in a very serious problem. அவங்களுக்கு என்னத்தை வச்சு விளையாடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. The world is facing danger. ஆனா வேதத்துல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிக்குது, அதனால தப்பிச்சுப்போம். ஆனா எல்லாமே கடைசியில எங்க வரும்னா இஸ்ரேலை சுத்தி தான் வரும். ஸோ நம்ம யோசனை பண்ணணும், என்ன வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அதுதான். இப்ப சுய ஞானத்தினால் தேவனை அறியாத இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. இப்ப இயேசுநாதர் பிறவி கண் குருடனா இருந்தவனை சேற்றில் இருந்த எச்சில் துப்பி சேர் உண்டாக்கி அந்த கண்ணில் வைக்கிறாரு. இது பைத்தியமா தான் தோணும். ஏன்னா அவர் ஐ டாக்டர்ஸ் வில் கிரை இந்த மாதிரி இதுக்கு. ஆனா இது ஏன் அங்க பண்ணாருன்னு கேட்டா, we have been made out of the ground. மண்ணில் தான் உருவாக்குனார் மனுஷனை. அதனால தான் மண்ணுக்கு போறாரு.
ரெண்டாவது இவனுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து அப்பா செய்த பாவம் இல்லை, பெற்றோர் செய்த பாவம் இல்லை, மூதாதையர் பாவமும் இல்லை. அப்படின்னா எப்படி குருடனா பிறந்திருப்பான்? அவர் சொல்றாரு, எஸ் ஐ டிட். அந்த பர்டிகுலர் ஆளை இதுக்கோசரம் எல்லாரையும் அனுப்பல, பர்டிகுலர் ஆளுக்கு நான் தான் அனுப்பிச்சேன், நானே ரிப்பேர் பண்ணுவேன். அதுதான் வந்து அவர் வந்து அங்கே ரிப்பேர் பண்றாரு. போய் சீலோவாம் என்னும் குளத்தில் அனுப்பப்படுவார். காட் சென்ஸ். சும்மா கண்ணை இந்த சேர் எடுக்கிறதுக்கு கண்ணில் இந்த தண்ணியை ஊத்துறான். இஸ் சீயிங். மேபி அவன் எவ்வளோ வயசு உள்ளவன்னு தெரியாது, வயது உள்ளவனா இருக்கான்னு கேட்டான். மேபி 30 வயசு 35 வயசு இருக்கலாம். He is now seeing the world. The very purpose of that man coming into the world was to project that. அந்த காரியத்தை தேவன் நடப்பிப்பதற்காக அவனை அனுப்பி வச்சிருக்கார். பெரிய குருடனா வந்தான். அவனுக்கு அதுக்கு அவனை பைபிள் அவன் பேர் போடப்பட்டிருக்கு. பேர் போடப்படல, அவனை பற்றி போடப்பட்டிருக்குது. அவன் இயேசுவை பின்பற்றி போனான். குருடனுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியல. அதான் போட்டிருக்கு. இங்க சொன்ன பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. பைத்தியமாய் தோன்றுதல் தானே விசுவாசிக்கும். இது ஒரு பைத்தியமான காரியம் தான். இது உலகத்துல தெரியும், நமக்கு பைத்தியமா தெரியும். இயேசு அந்த பெண் வந்து செத்து போன மகனை எடுத்துக்கொண்டு போகிறாள். இயேசு அந்த பாடையை போய் தொடுகிறார். எந்திரி, வாலிபானை எந்திரின்றாரு. எந்திரிக்கிறான். ஒரு கமாண்ட் தான், that follow rose. இது நமக்கு புரியணும். இது எப்படி ஆகும்? செத்து போறோம். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர்ஸ் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா போயிடுச்சு, இனிமே வராது சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க பார்க்கறத பார்க்கறாங்க. நம்ம வந்து பார்க்காததை நம்ம விசுவாசிக்கணும். தேவனை யாரும் பார்க்க முடியாது. அவரை பார்த்தா நம்ம காலி. இப்ப அவர் வார்த்தையை கனப்படுத்துகிறார். 138ஆம் சங்கீதத்தில் போடப்படுறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்க ஒரு வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறது. எல்லா வானம் பூமி எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வார்த்தையை தான் நீர் பெரிதுபடுத்துகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப God and His word is very very powerful. In other words, if we can say like this, இப்படி சொல்லலாம், தேவன் இருக்கிறார், அவர் வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தைக்கு தான் ரூபத்தை கொடுத்தாரு, மனுஷ ரூபத்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சு. அவர் வந்து இங்க எல்லாத்தையும் செய்துட்டு போனார். சரி, இப்ப வந்து நல்ல இது பாருங்க. இப்ப இயேசு நம்ம சொந்த ஞானத்தினால இயேசு தேட முடியாது, ஆவியானோட உதவி தேடணும். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் படிக்கும்போது ஏசாயா 61 படிச்சோம். இப்ப அங்க போவோம் நேரா. இந்த ஏசாயால 50ஆம் அதிகாரத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் போட்டிருக்கோம். உள்ள புக் ஆஃப் ஐசாயா டாக்ஸ் அபவுட் ஜீசஸ். இந்த இடத்துல சொல்றாரு, 61:1 வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு படிச்ச வார்த்தை. இது முன்னாலேயே 650 வருஷத்துக்கு முன்னால இது போட்டு இது மாதிரி வந்து பேசுவாரு. மேசியா வருவாரு, அவர் வந்து பேசுவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். இன்னைக்கு பிசாசானவன் என்ன பண்ண, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சிறுமைப்படுத்திடுவான். நம்ம பாருங்க, வாழ்க்கையில எத்தனை பேர் கூனி குறுகி வெட்கப்பட்டு போயிருக்கோம். சந்தோஷம் இல்லாம வேதனையுள்ள வாழ்க்கை. ஒருத்த வந்து நம்மளை பேசிட்டு போவான், குறுகி வெட்கப்பட்டு போயிடுவோம். மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அனுபவங்கள் உண்டு.
நீ வேஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படி? நீ வேஸ்ட், நீ எதுக்குமே லாயக்கு இல்லை. அவங்க முன்னாடி தான் தூக்கி காமிச்சாரு. அது அவருடைய வேலை. இப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்புறார். சுவிசேஷம்னா இயேசு வந்துட்டாரு, நீ அவர்கிட்ட போ, உன் சிறுமையை சொல்லு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு போய் சொல்லு. அவர் அதை தூக்கி விடுவார். அவர்கிட்ட போனீங்கன்னா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா உன்னுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லா இதுக்கும் சோர்ஸ் பிசாசு ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருப்பான். இவர் தான் விடுதலைக்கு சோர்ஸ். சரி, சுவிசேஷத்தை பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினார். God has anointed him only to do this job. ஆனால் நீங்க போய் எங்கேயும் ஓடலாம் வேணாம், யார்ட்டையும் ஓட வேணாம். சிரமப்பட்ட நேரம் போய் ஆண்டவர்கிட்ட கொண்டு அவர் தூக்கிடுவார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இப்ப ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கிறான் நம்மளை குறிச்சு, இருதயம் நொறுங்கி போயிடும், ரொம்ப வேதனை ஆயிடும். வெரி யூஸ்லெஸ்ன்றாங்க, வேஸ்ட்ன்றாங்க, எதுவும் பண்றாங்க. நீ எதுலையுமே லாய்க்கு இல்லை. ஆஃபீஸில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று இதோ காரியத்தில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. கேன் கோ டு காட். எங்க நம்ம தவறுறோம்னு சொன்னா, God is our futureன்றதை மறந்துடுறோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என் ஆஃபீஸில் என் வேலை, என்னுடைய இது இப்படி இருக்குது, இப்படிதான் சொல்லுவேன் தவிர்த்து என் வேலையை எனக்கு தேவன் தான் கொடுத்தாரு. என்ன ஊழியத்துக்கு அழைச்ச போது அப்படிதான். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்லதான் பயங்கரமா பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் ஊழியத்துக்கு என்ன அழைச்ச போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நீ வந்துரு, ஃபுல் டைம் வந்துடு. எனக்கு புரியல. நான் தான் நினைக்கிறேன்னா அவர் கூப்பிடுறாரா எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நான் சொன்னேன், பேரம் பேசினேன் ஆண்டவர்கிட்ட, 40% என்னுடைய உங்க வேலையை கவனிக்கிறேன், 60% பிசினஸ் கவனிக்கிறேன். இது மாதிரி டார்கெட் பண்றது உண்டு. நான் பண்ணேன், நீங்க பண்றீங்களா பண்ணலையா எனக்கு தெரியல, நான் பண்ணேன், இது அவருக்கு தெரியும். அப்புறம் நானே எனக்கே கேட்கறதுக்கு பயமாச்சு. சரி, 60% உங்க வேலை செய்யறேன், 40% நான் என் வேலையை கவனிச்சுக்கிறேன். ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ உனக்கு கொடுத்து, நீ சொல்ற பிசினஸ் உனக்கு கொடுத்தது நான். எனக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. அதாவது he is very serious. அப்ப நான் டிலே பண்ணாம இறங்கிட்டேன். டிலே பண்ணாம இறங்கினால எனக்கு ஈஸியா இறங்கிடுச்சுலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்கு, அந்த ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு தான் வந்தேன். ஆனா கர்த்தர் கூட இருந்தார், எல்லாத்துலயும் கர்த்தர் கூட இருந்தார். இப்ப பாருங்க, இருதயம் நொறுங்கு போயிடுச்சு. One certain period of time, I was terribly confused. I used to model for Nokia phones. இங்கேருந்து எப்படி நான் ஓடித்து வருவேன். அதுக்கப்புறம் கர்த்தர் ஓடித்து கொண்டாரு. நிறைய பேர் கீழே வராங்க, எல்லாம் பண்றாங்க, நிறைய பேர் இந்த பண்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லாத காரியங்கள், இது சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியணும். ஊட்டியில் போய் ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. நான் செய்ய சொன்னாங்க, செய்தேன். போன் வியாபாரம் பெருகிச்சு, எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அது நிறைய இடத்துக்கு போச்சு. சரி, இப்படிதான் வரும். ஆனா கர்த்தர் என்னுடைய காலை வேற காலை, தனக்கு வேலை செய்ய முடியும். இப்ப நானே அதே சமயத்துல அதே வாழ்க்கையில போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? My heart would have been broken out. இருதயம் நொறுங்குண்டு போயிடும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கத்துட்டு வந்த போதும் சில காரியங்கள் வருது. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி வருது, ஏதாவது ஒரு வரும். அது வருது தான். ஆனா கத்துட்டோம். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை நம்பி வந்தோம், நாங்க இப்படி இருக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லை, நீங்க கத்துட்ட போல. அதான் ப்ராப்ளம். நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுது. இடத்துல ரிப்பேர் பண்றேன்றாரு. நொறுங்கு விட்டு இருதயம்னா பிஞ்சு போச்சு இருதயம். ரிப்பேர்டு. நோபடி கேன் ரிப்பேர் இட். கான். இப்ப அவங்களுக்கு காயம் கட்டுறாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஒரு கிளாட் எடுக்கிறாங்க, இல்லாட்டி வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், வாட் எவர் இதெல்லாம் பண்றாங்க. இது அவருக்கு ஃப்ரீயாவே பண்ணிட்டு போயிடுவாரு. இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 75 லட்சம் தான். அதோட இந்த ஹார்ட் ஒத்துக்கணும், பாடி ஒத்துக்கணும் அந்த ஹார்ட்டை, அப்பதான் செட் ஆகும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 75 லட்சத்துக்கு கொண்டு போய் அவன்ட கொடுத்துட்டு திருப்பியும் சர்வைவ் ஆக மாட்டோம்னா அது வேஸ்ட். கொரோனா ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஒரு ஆஸ்பத்திரியில், சாரி நான் பேர் எந்த ஆஸ்பத்திரி பேர் சொல்லலை, 2 லட்சம் வாங்குது. வாங்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 2 லட்சம். சில பொழைச்சி வந்தா பரவாயில்ல, 10 நாளைக்கு அப்புறம் 25 லட்சம் ஆள் காலி. அந்த 25 லட்சத்தை எடுத்து சாப்பாடு இல்லாம 4 பேர் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த சமயத்தில் யோசனை பண்ண தோறாது. எப்படியாவது உயிரை காப்பாத்தலாம். இல்ல, நான் சொல்றேன், இயேசு கிட்ட போங்க, உங்களோட உயிரை காப்பாற்றுவேன். ஏழைகளா இருப்பாங்க, அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கறதுக்கு வசதி இருக்காது. கவர்மெண்ட் ஏதோ ஃப்ரீயா பண்றாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபத்தை பண்ணுங்க. கொரோனாவது எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. மனுஷனால் உண்டாக்கப்பட்டது என்ன? இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கர்த்தரை பத்தி புரிஞ்சிக்காதனால நம்ம இப்படி பண்றோம். அடுத்தது காயம் கட்டுதலையும் சிறைப்படிச்சிடும் பிசாசு. அன்னைக்கே சொன்னேன் நான் உங்களுக்கு. இதை ஏன் எழுதி சொல்றேன்னா, இந்த சிறைப்படுகிறது தான் பிரச்சனை. சில பேருக்கு ஆர்கியூமெண்ட் பண்ற சிறை. எல்லாத்துலயும் ஆர்கியூமெண்ட் பண்ணி தங்க ஐடியா தான் வரணும், தாங்க தான் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சிறைப்பிடிக்கும் மைண்ட் பிசாசு. நம்ம அந்த ஐடியா கேட்கலன்னு சொன்னா they get disturbed. இந்த மாதிரி கூட சிறைப்பிடிக்கும். ஸோ சிறைப்பிடிச்சிடும் பிசாசு. எல்லாத்தையும் சிறைப்பிடிப்பான். அவனுக்கு தெரியாத வித்தையா இப்படி போட்டு அப்படி போட்டு எல்லாத்தையும். அவன் கஷ்டப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் உட்காந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தான். அவனை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டானு. ஆதாம் பத்தி சொல்றேன். தாவீது ராஜா சும்மா தான் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அவரை கொண்டு போய் மாடி மேல விட்டான். மாடி மேல இருந்து கீழே பார்க்க முடிஞ்சு போச்சு கதை. அவனுக்கு விழுந்த பனிஷ்மெண்ட் வேற யாருக்கும் விழுந்திருக்காது. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் பாவத்தை கண்டு விட்டுடுவாருன்னு சொல்றது ஒரு தவறான காரியம். He takes action. அது இன்னும் பிளான்லாம் பண்ணான். அவன் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணான். அவ்வளவும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. அவர் ஒரு நாத்தார் திருதேசி அனுப்பிச்சாரு, கதையை முடிச்சுட்டு போயிட்டான். அவன் வம்சம் ஃபுல்லா பட்டயம் இருந்துச்சு. இதுக்கு யார் காரணம்? நம்ம தாவீதை பேசுவோம். தாவீது பாவம் டம்மி. அவனை தூண்டி விட்டது பிசாசு. எப்படி தூண்ட முடியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ புகழ்ந்து பாடின எத்தனை சங்கீதத்தை எழுதினா பிசாசுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. நீ எத்தனை சங்கீதம் வேணா எழுதிக்கோ. அவங்கள தேவனை விட்டு பிரிக்கணும். இது ஒண்ணுதான் அவன் வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, தேவனோட போய் சேரணும். அவர் தான் நம்ம உருவாக்கினவர். ஆகவே அவர் தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும்.
இந்த சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு பாகத்திலையும். இன்னைக்கு ஒரு டாக்டர் பேசியிருந்தார், லிவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் படித்து அதை சொல்கிறாரு. ஆனால் லிவரில் ப்ராப்ளம் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு ஜாண்டிஸ், லிவர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வரும். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, என்னென்னமோ சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது அந்த சமயத்தில் ஏதோ வாயில் வந்தது பேரை சொல்லிட்டு போயிடுவாங்க. எசேக்கியா ராஜா சீக் ஆயிட்டான். நல்ல அரசு ராஜா இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதனால வியாதி வந்துருச்சு, குணமாக முடியல, செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அவனுக்கு வந்தது டயபெட்டிக் கார்டியோ, கட்டி மாதிரி. கர்த்தர் ஏசாயாவை அனுப்புற, நீ செத்து போயிடுவேன். ஓன்னு அழுதுட்டான். எங்க அழுதான் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி அழுதான். உடனே அவன் இந்த அரண்மனை முற்றத்தை அப்படி தாண்டல. அவங்க தீர்க்கதரிசியோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி போறதுக்குள்ள திருப்பி அனுப்புறாரு, நீ போ, அவன்கிட்ட சொல்லி நீ பொழைப்பான்னு சொல்ற. 15 வருஷம் கூட்டி தர எல்லாம் சொல்லிட்டு அவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அத்தி மரத்தின் அடையை எடுத்து அந்த காயத்து மேல வைங்க, ஆறிப்போம். யாருக்கு தெரியும்? நம்ம ஆளுங்க ஒரு டாக்டருக்கு சொன்னான்னா ஆச்சரியப்படுவாங்க. இது ஆண்டவருடைய வைத்தியம். அத்தி மரத்துக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபிக் ட்ரீ, it pulls all the things away. The worms, schemes எல்லாத்தையும் புடிங்கி எடுத்து போட்டு போயிடும். கர்த்தர் சொல்லிட்டாரு செய்யும். அறுத்து போட்டாங்க. அந்த இது மேல ஹீல் ஆயிட்டு வந்தான். அதே வாலயத்துக்கு வந்து தோச்சிட்டு போனான். ஐயா, ஒரு பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தன் சாவ போறான்னு அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் நம்ம நீ செத்து போறேன்னு சொல்றோம் தெரியுமா? அது இன்னும் பயங்கரமா இருக்கும். நடுங்கி சாவும். உலகம் அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு அட்டாமிக் ஒரு ரியாக்டர் மேல பாம்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அது பாம்பு பண்ணா யூரோப்ல பாதி காலி. கர்த்தர் காப்பாத்தினார். யோசனை பண்ணி பாருங்க. அது நம்ம யோசனை பண்ணிப்போம். நம்ம தேசத்துலயும் அட்டாமிக் ரியாக்டர்ஸ்லாம் இருக்குது. என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யார் காப்பாற்ற போறாங்க? அவரை நம்பி போயிருந்தா அவர் ஸ்மூதா காப்பாற்றிட்டு போவார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். கட்டுண்டவர் கட்டி வச்சிருவான். சில பேர் பொய்யதான் நம்புவான். உண்மைக்கு மாறானது அவ்வளவும் பொய். பொய்யவே நம்பி, பொய்யவே பேசி, பொய்யவே பொழைச்சி வாழ்க்கையே பொய்யாக்கிடுவாங்க. உலகத்தில் இருக்கிற டெம்பரரி பிளஷருக்கு மாட்டிக்குவாங்க. இல்லாட்டி சில காரியங்கள் அவங்களால பண்ணி வச்சிடும். அவங்கள கட்டி போட்டுருப்பான் பிசாசு. அவங்களால எந்திரிக்க கூட முடியாது. வியாதி 38 வருஷமா கட்டி போட்டான் பிசாசு. அவனுக்கு எந்திரிக்கவே வரல, முடியல. யாராவது வந்து தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ள போடுவாங்க. அந்த பெதஸ்தா குளத்துல போட்டா எந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்னு அவன் கால்குலேட் பண்றான். அப்ப பெதஸ்தா குளத்துல எல்லாத்துக்கும் பெரியவர் அங்க வந்து நிக்கிறாரு. அது தெரியல அவனுக்கு. குணமாகணும்னு விரும்புறியா? ஆமா. அவன் என்ன கேட்கிறான்? யாராவது தண்ணிக்குள்ள போடணும், நீங்களா தண்ணிக்குள்ள போடுங்க அப்படின்னு அவர்கிட்டே கேட்கிறேன். சும்மா இதை பைபிள போடல, நான் தான் ஒரு இதா சொல்றேன். தண்ணில போறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ தண்ணிக்கே போவேனா, நான் உன்னை குணமாக்குறேன். நான் இயேசுவோட வேலை. அதுக்குதான் வந்தாரு. கட்டி போட்ட 38 வருஷம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க எத்தனை பேர் பிறந்ததுல இருந்து வாழ்நாள் ஃபுல்லா வியாதி வியாதி வியாதி. ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா
இயேசுகிட்ட போங்க. அவர் உங்க கட்டுதலை கட்டி, பாவத்தினால கட்டியிருப்பாங்க, வேதனையினால கட்டியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பிரச்சனையில மாட்டிட்டு கட்டிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் அவிழ்க்கிறது. தேவஜனமே, நேரம் அதிகமாகிவிட்டது. இதை படிப்போம் நிறைய. இது ஒரு நாள் சப்ஜெக்ட். ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ கட்டுதல்லாம் இருக்குதுன்னு படிக்கணும். நமக்கு தெரியாது. சும்மா கட்டி போட்டிருக்காங்க, சும்மா கட்டி போட்டாங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்ட மாதிரி. இல்லை விசாரிச்சு கட்டி போட்டான்னா வேற மாதிரி. பாவம் செய்கிற யாவரும் பாவனுக்கு அடிமையா இருக்கிறான். இதே வாயிலிருந்து வந்த வார்த்தை, இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவன் செய்தான் அடிமை, பாவத்துக்கு அடிமை. அவனை கட்டி போட்டான் பிசாசு. எங்க போனாலும் ஒரு கயிறு வச்சிருக்கான் போட்டு, அப்படியே போட்டு டமுக்குன்னு கட்டி போட்டுருவான் எல்லாரையும். நம்மளால எதுவும் பையன் பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஏதாவது சேட்டை பண்ணிடுவோம். ஆண்டவர்கிட்ட போங்க. டாக்டர் மைக் மோடாக் ஒரு அமெரிக்காவில் ஒரு பாடகர் இருக்கிறார், பாஸ்டர். ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்காரு. வாட் மை ஃபாதர் சீஸ் இஸ் த பிளட். அவர் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை, அதுக்குன்னு போய் எல்லா ரத்தத்தை, கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம் கொடுத்துடாது. எதுவுமே வேலிடு கிடையாது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் வேலிடு. வாட் மை ஃபாதர் சீஸ் இஸ் த பிளட். இயேசுவின் ரத்தத்தை நம்ம மேல பார்க்கும் போது, ஏன்னா தேவன் பரிசுத்தமானவர், ரொம்ப பயங்கரமானவர், வெரி பவர்ஃபுல் காட். He can't tolerate sin. இன்னைக்கு நம்மளுக்கும் இதவாக தேவனுக்கு நடுவில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு போய் விடுறதே இயேசுவோட வேலை. அவருடைய ரத்தத்தினாலும் அவர் தழும்புகளாலும் நாம் குணமாகிறோம் வேதம் சொல்றது. இதை பற்றி படிப்போம். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இதை வீட்டில் சேர்ந்து தியானம் பண்ணி படிங்க. உங்களுக்கே தெரியும். இதில் ஒரு சும்மா ஒரு இந்த சாப்டர் படிக்கிறீங்களா, இந்த ஹிஸ்ட்ரி புக்கு, ஜியாகிரபி புக்கு, அது மாதிரி ஒரு சாப்டர் படிக்கிறது அப்படி இல்லை. இதை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட நான் சொல்றேன், ரோமன்ஸ் புக்கை எடுத்து நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன் நைட்ஸ். நிறைய காரியங்கள் கற்றுக்கிறேன். அப்ப என்னென்ன மெதுவாக ஆவியானவர் சொல்லி கொடுக்குறான்னு கற்றுக்கிறேன். நல்லது. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். எல்லாம் தேவனை பின்பற்றுங்கள். காலம் சமீபமாயிருக்கிறது, கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஜாக்கிரதையாக அவரை பிடித்துக்கொண்டு அவரோடு வாழ விரும்புங்கள், வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தில்.